அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு நம்ம வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்றதா சொல்லியிருந்தோம். மொத்தம் 21 டெஸ்ட். பொது தமிழ்ல 100 கொஸ்டினும், கணிதத்துல இருந்து ஒரு 25 கொஸ்டின், 125 கொஸ்டினுக்கு ஒரு டெஸ்ட் ஷெட்யூல் வந்து ஃப்ரேம் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 12ஆம் தேதின்னு சொல்லியிருந்தோம். ஆனா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பொங்கலுக்காக ஹாஸ்டல் லீவ் விடுறாங்க, வீட்டுக்கு போறோம், இந்த பொங்கல் ஹாலிடேஸ் முடிச்சதுக்கு அப்புறம் ஆரம்பிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டது இருக்காங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் முதல் டெஸ்ட் நம்ம பொங்கல் முடிஞ்சு ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிக்க போறோம். ஸோ இந்த முதல் டெஸ்ட் என்னையில இருந்து ஆரம்பிக்க போறோம்னா 19ஆம் தேதியில இருந்து ஆரம்பிக்க போறோம், ஞாயிற்றுக்கிழமையில இருந்து. ஸோ இந்த டெஸ்ட் பேட்சோட ரீஷெடியூல் உங்களுக்கு இப்ப வந்து பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம இந்த இது எல்லாமே பார்த்தாச்சு. நமக்கு இந்த ஷெடியூல் என்ன பண்ணிருக்கோம்னா உங்களுக்கு உங்களுடைய சிலபஸை இன்னும் கொஞ்சம் டீடைல் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுவும் கேட்டீங்க, மேக்ஸோடைய சிலபஸை இன்னும் கொஞ்சம் டீடைல் பண்ணி கேட்டிருந்தீங்க. ஸோ அதையும் நம்ம பண்ணியாச்சு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பொது தமிழை பொறுத்த மட்டும் மொத்தம் 7 யூனிட் இருக்குது. அதுக்கு எவ்வளவு கொஸ்டின்ஸ் அதுல இருந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் அதுல எத்தனை யூனிட் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட் எத்தனை அப்படிங்கிறது ஆல்ரெடி நமக்கு இந்த ஷெடியூல் பார்த்ததுதான். பகுதி ஆவணாவை பொறுத்த மட்டும் நமக்கு ஆப்டிடியூட்ல இருந்து 15 மார்க் கேட்பாங்க. அதுல 12 யூனிட் டெஸ்ட்டும், ரீசனிங்ல இருந்து ஒரு 10 கொஸ்டின் கேட்பாங்க. அதுல 6 டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இந்த யூனிட் வைஸாவும் நம்ம டெஸ்ட் வைக்கிறோம், ஃபுல் டெஸ்டாகவும் வைக்கிறோம். ஸோ இதனுடைய முதல் டெஸ்ட் தேதி இப்போ வந்து இந்த ஷெடியூல் வந்து கொஞ்சம் டீடைல் பண்ணியிருக்குது. ஸோ முதல் டெஸ்ட் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்கிறோம். தமிழ்ல இருந்து இந்த சிலபஸ்ல இருந்து ஒரு 100 கொஸ்டினும், மேக்ஸ்ல இந்த சிலபஸ்ல இருந்து நமக்கு ஒரு 25 கொஸ்டின் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரேம் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதை பேஸ் பண்ண புக்கும் நமக்கு வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. தமிழ் ரீசனிங் புக்கு இப்போ ரெடியாகவே ஆயிடுச்சு. நம்ம சுரேஷ் அகாடமியோடைய வெப்சைட்ல நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த புக்ஸை பொறுத்த மட்டும் நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு இந்த பொங்கல் லீவுனால உங்களுக்கு அந்த டைம் எடுத்துக்கிறோம். இந்த பொங்கல் லீவ்ல வந்து நீங்க போட்டோன்னே உங்களுக்கு கைக்கு கொரியர்ல வந்துருமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு அந்த பொங்கல் லீவை வந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கைக்கு வர மாதிரி வந்துடும் புக் எல்லாமே. ஸோ இந்த டெஸ்டோடைய ஷெடியூல் வந்து ஞாயிறு புதன் அப்படிங்கிற மாதிரி போகும். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் 19ஆம் தேதி, அடுத்த டெஸ்ட் 22ஆம் தேதி அப்படிங்கிற மாதிரி ஃப்ரேம் பண்ணியிருக்குது. ஸோ இதனுடைய டெஸ்ட் ஷெடியூலோடைய இதை வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், எடுத்துக்கோங்க. எடுத்து உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. வெற்றி பெறதுக்கு வாழ்த்துக்கள். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.